வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ஒளி பிறந்தது சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்று பாண்டியனின் வீடு பரபரப்புடன் காணப்பட்டது. தலை தீபாவளிக்காக அமெரிக்காவிலிருந்து மகளும் மாப்பிள்ளையும் வரப்போகிறார்களே. ஊர் மக்களால் பெரிய வீடு என்று அழைக்கப்படும் அவரது பங்களா தம்பதிகளை வரவேற்க மெருகூட்டப்பட்டு கொண்டிருந்தது. பாண்டியன் மதுரைக்கு தெற்கே உள்ள ஒரு சிற்றூரை சேர்ந்த பெரிய தொழிலதிபர். தமிழ்நாட்டிலும் வெளியிலும் மிக பிரபலமான அவரது பூர்வ கதை அனைவரும் அறிவர். வழக்கமான மண்ணை பொன்னாக்கும் கதைதான். சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்து அழுக்கு வேட்டியுடன் அலைந்து திரிந்து பல மளிகை கடைகளில் சொற்ப சம்பளத்துக்கு வேலை பார்த்து உழைப்பால் முன்னுக்கு வந்தவர். முதலில் சிறிய மளிகை கடை, பின் தானியங்கள், எண்ணெய், சீல் செய்யப்பட்ட உணவு வகைகள், ஆயத்த ஆடைகள் வியாபாரம், அதன் பின் அவற்றின் ஏற்றுமதிக்கான ஏஜென்ட், பிறகு அந்த தொழிலில் பங்குதாரர். இவ்வாறு மிக வேகமாக அவர் முன்னேறியது முத்தாரம்மன் அருள்தான் என்று அவரே கூறுவார் என்றாலும் விவரம் அறிந்தவர்கள் மனதுக்குள் சிரித்து கொள்வர். பாண்டியனின் இளமை வேகத்தையும் இயக்க சிறப்பையும் பாராட்டிய முதலாளி ஒருவர் தன் பெண்ணை அவருக்கு மனம் முடித்து வைத்து அனைத்து சொத்துக்களையும் எழுதி வைத்துவிட்டு கண்ணை மூடிவிட்டார். மனைவி முத்துலட்சுமியின் பக்தியும் அதிர்ஷ்டமும் பாண்டியனை பிரமிக்கத்தக்க உயர்நிலைக்கு கொண்டு சென்றது என்று ஊரார் கூறுவர். இந்த நிலையில் முடங்கி போன பட்டாசு தொழிற்சாலை ஒன்றை வங்கி கடன் மூலம் மலிவாக கிரயத்துக்கு வாங்கி அவருக்கே உரிய அடாவடி ஆளுமையுடன் சட்டத்தையும் வளைத்து ஓரிரு ஆண்டுகளில் தன் நிர்வாக திறமையால் அதை லாபம் ஈட்டும் நிறுவனமாக்கி காட்டினார். பதுக்கல், கள்ளக்கடத்தல், கலப்படம், அடிதடி என்று பல துறைகளிலும் வல்லவரான அவரது தவறுகளை நாட்டு மக்கள் வழக்கம் போல மறந்துவிட்டதால் இன்று அவர் ஒரு விஐபி. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்துவிட்டு அமெரிக்காவில் வேலை கிடைத்து சென்ற அவரது ஒரே மகள் மாலினி ஒரு நாள் திடீரென்று பாண்டியனையும் அவர் மனைவியையும் அதிர்ச்சிக்கு ஆளாக்கினாள். ஐநாவின் யுனிசெஃப் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நியூயார்க்கை சேர்ந்த ஜான்சன் என்ற வெள்ளைக்கார நண்பனை காதலித்து அந்த ஊரிலேயே திருமணம் செய்து கொண்டு விட்டதாக செய்தி அனுப்பிவிட்டாள். மாலினிக்கு தங்கள் ஜாதியிலேயே ஒரு கொழுத்த பணக்கார பையனை பேசி முடித்து வைத்திருந்த பாண்டியனுக்கு பெரும் அதிர்ச்சி. தன் நடவடிக்கைகளால் மகளின் வெறுப்பை பெற்றிருந்த பாண்டியனின் கணக்கு தப்பாகிவிட்டாலும் முத்துலட்சுமியின் சமாதான முயற்சி வெற்றி கண்டது. வரதட்சணை, நகை செலவு, கல்யாண செலவு எல்லாமும் மிச்சமாயிற்று என்று கூட அவர் மாற்று கணக்கு போட்டபோது அவரை நன்கு அறிந்திருந்த முத்துலட்சுமி தலையில் அடித்து கொண்டாள். கோடிக்கணக்கில் வருமானம் வந்தாலும் பாண்டியன் தன் தொழிலாளர்களுக்கோ வீட்டில் வேலை செய்பவர்களுக்கோ ₹1 அன்பளிப்பு தருவதற்கு கூட அழுவார். நான் கஷ்டப்பட்டப்போ எந்த நாய் கொடுத்தான் என்று விவாதிப்பார். அதிகாரிகளுக்கு தர வேண்டிய லஞ்ச பணத்தை குறைப்பதற்கு அவர் சொல்லும் பொய்கள் கின்னஸ் ஏட்டில் இடம்பெறத்தக்கவை என்றாலும் கூட காதல் திருமணம் செய்து கொண்ட தன் மகள் வெள்ளைக்கார கணவனுடன் இன்று தலை தீபாவளிக்காக வருகை தருவது இயற்கையாகவே அவருக்கு பரபரப்பை உண்டு பண்ணியதால் ஊர் குலுங்கும் அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டிருந்தார். கணவனின் உற்சாகம் முத்துலட்சுமிக்கு மகிழ்ச்சியை வரவழைத்தாலும் அதற்கு உள்ளோட்டமாக ஏதோ காரணம் உள்ளதோ என்று கூட நினைத்தாள். எலே, அந்த வாழை மரத்தையும் தோரணத்தையும் ஒழுங்கா கட்டல ஏண்டி கூலச்சி, என்னைக்கு போட்டாலும் இதே கோலந்தானா? மாத்தி புதுசா போடுடி. இப்போது செல்போன் சிணுங்க அதை காதில் வைத்து, எலை நாதாரி, 1 மணி நேரமாவது பேசாம சும்மா இருக்க சொன்னனே, நீ சோறு திங்கிறையா இல்ல வேற ஏதாவது திங்கிறையா? இன்னைக்கு என் மகளும் மாப்பிள்ளையும் அமெரிக்கால இருந்து வராங்களே, இந்த மேனேஜர் பையன் எங்க போய் தொலைஞ்சான்? பாண்டியனின் பரபரப்பில் அவரது மேனேஜ்மெண்ட் டெக்னிக் மட்டுமல்ல, செம்மொழி தமிழை வெட்க செய்யும் தகுதியும் புலப்பட்டது.
அவரிடம் வேலை பார்ப்பவர்களுக்கு சூடு சொரணை எதுவும் இருக்கக்கூடாது என்பதுதான் முதல் தகுதி. போர் கைதிகளைப் போல அவர்களை நடத்துவது மட்டுமின்றி சம்பள தேதியன்று முழு சம்பளமும் தருவதற்கு கூட மூக்கால் அழுவார். மனிதாபிமானம் மிகுந்த மனைவி முத்துலட்சுமியும் மகள் மாலினியும் பாண்டியனுக்கு தெரியாமல் வேலைக்காரர்களுக்கு பல வகையிலும் உதவுவதுண்டு. வாழ்க்கை எனும் துலாக்கோலில் பாண்டியனின் பாவத்தட்டு கீழே இறங்க இறங்க அவர் மனைவியின் புண்ணிய தட்டு எடை கூடி கூடி அதை சமன் செய்து வந்தது. மதுரை விமான நிலையத்துக்கு முன்கூட்டியே மேனேஜர் பையனுடன் சென்றிருந்து மகளையும் மாப்பிள்ளையையும் வரவேற்று ஏசி காரில் ஏற்றிக்கொண்டு ஊர் வந்து சேர்ந்தார். மாலினி தன் கணவனுக்கு அவரை முதலாக அறிமுகப்படுத்திய போது கை குலுக்க மறந்து ஜான்சனின் ரோஜா நிறத்தையும் தங்க நிற தலைமுடியையும் உயரத்தையும் கண்டு வாய் பிளந்து நின்றார். பாரத பண்பாட்டுக்கிணங்க அவன் கை கூப்பி வணங்கியது அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. மொழி பெயர்க்க மாலினியும் மேனேஜரும் இருந்தாலும் ஆங்கிலம் கற்க மறந்துவிட்டோமே என்று மானசீகமாக தலையில் அடித்து கொண்டார். நல்ல வேளை, அசட்டுத்தனமாக ஜான்சனுக்கு சொத்து எவ்வளவு இருக்கிறது என்று அவர் கேட்ட கேள்வி தமிழில் அமைந்து விட்டதால் மாலினி நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டாள். ஊர் எல்லைக்கு கார் வந்தவுடனேயே பாண்டியன் செய்து வைத்திருந்த ஏற்பாடுகள் மாலினிக்கு புரியலாயின. தெருவின் இருமருங்கிலும் மக்கள் திரண்டிருந்தனர். பெரிய வீடு விழா கோலம் பூண்டிருந்தது. காரிலிருந்து இறங்கிய தம்பதியரை ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் அவ்வூர் சுமங்கலியர். மகள் கர்ப்பமாயிருப்பதை புரிந்து கொண்ட முத்துலட்சுமி கண்ணீர் மல்க அவளை கட்டி அணைத்து உச்சி மோந்தாள். தந்தைக்கு சிறு வயதில் அவ்வளவு அஞ்சிய மாலினியாயிவள் குர்தா பைஜாமா அணிந்து நெற்றியில் திலகமுடன் அனைவரையும் கை கூப்பி இளஞ்சிரிப்புடன் வணக்கம் என்று கூறிய ஜான்சனின் நட்புள்ளம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. தாயின் மாநிறமும் களையான அழகு முகமும் கொண்டிருந்த மாலினி சில ஆண்டுகளில் சிவப்பாகி விட்டதை போல் தோன்றியது. நீண்ட தலைமுடியை ஸ்ட்ரெயிட் செய்து கொண்டு அளவான உடல் கட்டுடன் காணப்பட்டாள். மாலினியும் ஜான்சனும் ஊராருக்கு கந்தர்வ தம்பதியராக காட்சியளித்தனர். பாண்டியனின் ஒரே வாரிசான அவள் அவருக்கு நேர் எதிரான சமுதாய சிந்தனை உள்ளவள் என்று ஊரார் அறிவர். கருப்பணசாமி மீசையும் கடுத்த கருப்பு முகமும் காது ஏற்க மறுக்கும் வசவு சொற்களும் கஞ்சத்தனமும் பாண்டியனின் தனித்தன்மையாயிற்றே. மருமகனுக்காக செய்யப்பட்டிருந்த வசதிகளை விழுந்து விழுந்து கவனித்துக் கொண்டிருந்த பாண்டியனுக்கு ஒரு விஷயம் புதிராக தோன்றியது. புகை பிடித்தல், குடி, சீட்டாட்டம் போன்ற எந்த பழக்கமும் ஜான்சனுக்கு இல்லையாம். பாரதத்தின் பெருமைக்குரிய கலாச்சாரம் மற்றும் பண்புகள் பற்றி ஆங்கிலத்தில் அவன் புகழ்ந்து பேச மாலினி அதை தமிழில் மொழிபெயர்த்து கூற ஊர் பெரியவர்களும் உயர் அதிகாரிகளும் ஜான்சனின் அறிவையும் மாற்றாரை மதிக்கும் பண்பையும் வியந்து புகழ்ந்தனர். கையளவே இருந்த தன் கேம் கார்டரில் கண்டதையெல்லாம் படமெடுத்து தள்ளிய அவனுக்கு அரைஞான் மணி தன் அந்தரங்க உறுப்பை மறைக்க விரல் சூப்பி கொண்டிருந்த 2 வயது பையன் இசக்கி ஓட்டை காதுகளில் தொங்கட்டான் ஊசலாட நரைத்த தலையும் வெற்றிலை அரைத்த வாயுமாக ரவிக்கை அணியாமல் சேலையை கண்ணா பின்னாவென்று சுற்றி கொண்டிருந்த வேலைக்காரி வெள்ளையம்மா வெண் மூக்கு குதிரை மீது வெள்ளாவி துணி மூட்டையுடன் வந்திறங்கிய மாடசாமி, பாம்பு பிடாரன் பலவேசம், கடவுள் செய்த குற்றமான அரவாணி அங்கம்மா, இவர்கள் அனைவருமே புதிய நண்பர்களாக தோன்றினர். அவர்களுடன் ஜான்சன் கை குலுக்கி உறவாடியது பாண்டியனுக்கு எரிச்சலை உண்டு பண்ணியது. மாலினியோ, அப்பா, ஏழைங்களும் மனுஷங்க தானே, அமெரிக்காவில் தனி மனித கௌரவம் சுதந்திரம் எல்லாத்தையும் மதிப்பாங்க, நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க என்று ஆறுதல் கூறினாள். தீபாவளிக்கு சில நாட்களே உள்ள நிலையில் நகை, நட்டு, துணிமணி, பலகாரங்கள் என்று வீடே அமர்க்களமானது. முத்துலட்சுமியும் மாலினியும் ஜான்சனை அழைத்து கொண்டு அவர்களது குல தெய்வ கோயில் மதுரை, குற்றாலம், கன்னியாகுமரி என்று பல ஊர்களுக்கும் சென்று வந்தனர். அருகில் உள்ள நண்பர்கள் வீடுகளுக்கு மட்டுமின்றி மிகவும் வயதாகி உடல் தளர்ந்த
பல முன்னாள் வேலையாட்களின் எளிய இல்லங்களுக்கும் சென்று அவர்களுக்கு இனிப்புகள், உடைகள், பட்டாசு முதலியவற்றை வழங்கி வாழ்த்து சொன்ன முத்துலட்சுமியின் பண்பும் பாசமும் ஜான்சனை கவர்ந்தன. ஆனால் இதை பற்றி பாண்டியனிடம் சொல்ல வேண்டாம் என்று கூறியதுதான் புரியவில்லை. பாண்டியனும் தன் பங்கிற்கு மகளையும் மருமகனையும் அழைத்து கொண்டு தன் தொழிற்சாலைகள், வணிக சாம்ராஜ்யம் ஆகியவற்றை பெருமையுடன் காட்டிவிட்டு திரும்பினார். என்ன காரணம் என்று விளங்கவில்லை. அதற்கு பின் ஜான்சனும் மாலினியும் திடீரென தங்களது வழக்கமான உற்சாகத்துடன் காணப்படவில்லை. அன்று தீபாவளி. ஊரெங்கும் மொழி வெள்ளம், இடைவிடாத வெடிச்சத்தம். சிறுவர் முதல் கிழவர் வரை அனைவரும் மத்தாப்பு கொளுத்தி மகிழ்ந்தனர். பட்டாசு வெடித்து பரவசமடைந்தனர். வானங்களை வானில் செலுத்தி அவற்றின் பூச்சிதறல்களை கண்டு பூரித்தனர். எங்கும் எல்லாம் இன்பமயம். ஆனால் மௌனமாக எல்லாவற்றிலும் கலந்து கொண்ட மாலினியும் ஜான்சனும் மத்தாப்பு கொளுத்தவோ பட்டாசு வெடிக்கவோ வரவில்லை. மாப்பிள்ளை முறுக்கோ என்று கூட அனைவரும் எண்ணினர். பாண்டியனும் அவர் மனைவி மற்றும் உற்றார் உறவினர் ஆகியோர் என்ன தவறு நேர்ந்ததோ என்று அஞ்சினர். ஒரு கும்பலாக மாலினியிடம் சென்று இந்த திடீர் கோபத்துக்கான காரணம் கேட்டனர். முதலில் சற்று மௌனமாயிருந்த மாலினி பிறகு திடமான, தெளிவான, அமைதியான குரலில் பேசத் துவங்கினாள். அப்பா, எந்த குழந்தைங்க நலத்துக்காக ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கமான யூனிசெஃப்ல என் கணவர் வேலை செய்யறாரோ அந்த குழந்தைங்க உங்க பட்டாசு தொழிற்சாலைகளில அடிமைகள் போல வேலை செய்யறது எங்களுக்கு பிடிக்கலப்பா. வற்றிய வயிறோட தங்கள் வருங்காலத்தை மறந்து வறுமையை போக்கிக் கொள்ள வெறும் சொற்ப கூலிக்காக தங்கள் பிஞ்சு கைகளாலே மத்தாப்பு குழாயிலேயும் வெடி குழாயிலேயும் கருமருந்தும் கந்தகமும் நிரப்பி நிரப்பி உடலும் உள்ளமும் பாதிக்கப்பட்டு சாகாமல் செத்துக்கிட்டு இருக்காங்களே, இது நியாயமா? பாண்டியன் குறுக்கிட்டு, மாலிக்கண்ணு எதுக்கு போயா? அவரை பேச விடாமல் அவள் தொடர்ந்தாள். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும்பா. என்னோட சின்ன வயசுல பட்டாசு எப்படி தயாரிக்கிறாங்கன்னு எனக்கு காமிக்க சொன்னப்போ மருந்து வாசம் நுரையீரலை கெடுக்கும்னு சொன்ன நீங்க மற்றவங்களோட சின்ன குழந்தைகளை கொத்தடிமைகள் மாதிரி உங்க பட்டாசு தொழிற்சாலையில வேலை வாங்குறீங்களே, அது தப்பில்லையா? உங்க ஆபீஸ்ல காந்தி, நேரு, காமராஜ் படங்களை மாட்டி மாலை போட்டு மரியாதையா வச்சிருக்கீங்களே, அந்த தலைவர்கள்லாம் நம் நாட்டு குழந்தைங்க வறுமையில வாடாம நல்ல கல்வி கற்று வளத்தோட வாழணும்னு எவ்வளவு கனவுகள் கண்டு பாடுபட்டு பல திட்டங்களையும் தீட்டினாங்க. அவங்க ஆத்மாவையும் சட்டத்தையும் ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிற நீங்க உங்க குழந்தை தொழிலாளர்களுடைய ஆரோக்கியம், கல்விக்காக என்ன செய்திருக்கீங்க இதுவரை? வருங்காலமே இல்லாம அவங்களும் அவங்க குடும்பமும் வாடுறத என் கணவர் பார்த்ததுனாலதான் அவங்க கையால செய்த மத்தாப்பு, பட்டாசு எதையும் தொட மாட்டேன்னுட்டாரு. நானும் அதே முடிவுல தான் இருக்கேன். மனம் மாறி உங்க குணம் மாறி நீங்களா பரிகாரம் தேடுற வர எங்க முடிவை நாங்க மாத்திக்க மாட்டோம்பா. உணர்ச்சி பிழம்பாக மாலினி மாறிவிட்டிருந்தாள். அவள் கண்களில் நீர் தேக்கம் எந்நேரமும் உடைப்பெடுக்கலாம் என தோன்றியது. தன் வெள்ளைக்கார மாப்பிள்ளையின் இளகிய மனத்தையும் மகளின் அறிவார்ந்த மனிதாபிமான சொற்பொழிவையும் வியப்புடன் கவனித்துக் கொண்டிருந்த முத்துலட்சுமிக்கு வேறொரு பெரிய வியப்பு காத்திருந்தது. பாண்டியனின் எப்போதும் இறுக்கமான சிடுசிடுத்த முகத்தில் முதன்முறையாக கண்ணீரின் தாரை தென்பட்டது. ஆம், அவரது கல் மனதில் எங்கோ மறைந்திருந்த ஈரந்தான் கண் ஓரத்தில் நீராக கசிந்து ஒழுகுகிறது. அவரது மகள் ஏற்றிய தீப ஒளி அவர் மனதில் இருளை அகற்றி அருளை பரப்பியது. மனிதநேயம் வென்றது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.